ஸ்கோரா ஏவி ஸ்கோரா ஏவி ஸ்குவாட் இப்படியா? வெல்கம் டு ஏவி ஸ்கோர். ஓகே நல்லா இருக்கு. இன்னைக்கு நீங்க பக்கம் போறது நீங்க இப்ப நான் சொல்ல போறது 1980 நடந்த ஒரு தரமான சம்பவம். which is ஆனா happened on 80s. இத நம்புறவங்களும் இருப்பீங்க, நம்பாதவங்களும் இருப்பீங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இந்த சம்பவம் உண்மை. which is இதுக்கு happened on 90s guys. இதுல ஏன்னா இந்த சம்பவத்துல காமெடி தான் பண்ணக்கூடாது. நடந்த அத்தனை பேரும் இன்னைக்கும் இருக்காங்க. எல்லாங்களும், நான் மட்டும் கிடையாது. எங்க மாமா இன்னைக்கும் இருக்கு. ஏன்னா இந்த கதையில நான், எங்க மாமா, இன்னொரு அப்துல்லா, நான் சொன்னேன், அவன் எங்க கடையில வேலை பார்த்த பையன், எல்லாவங்களும் இருக்காங்க. ஆனா அந்த அப்துல்லாவை பத்தி எனக்கு தெரியாது. அவன் இப்ப இருக்கானா, பழனியில இருக்காருவா, பழனி ஊர் அவன். ஆனா நாங்க அங்கிருந்து வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அவனுக்கு ஒரு 60 வயசு இருக்கும் இப்ப. அவன் அப்ப என்னை விட பெரியவனா இருந்தான்ல, அவன் பெரிய ஆளு. அவன் ஹெச்ஓடியா இருக்குமோ, அவர் பேர் அப்துல்லா தான். அவருக்கு 60 வயசு இருக்கும். பாய். அவன் இவரு பாய் அப்துல்லா. பழனி அவர் அந்த பையன் அப்துல்லான்றது பாய் பேர் தான். அதாவது அங்க ஒரு 3-4 மளிகை கடை இருக்கு. அதுல ஒரு மளிகை கடை அவர் வச்சிருந்தாரு பாய். மளிகை கடையில வேலை பார்க்குற பையன் தான் அவன் அப்துல்லா. ஓனர் வேற. அந்த பையன் வந்து அங்க கடையில வேலை பார்க்குறவன். எங்க மாமாவும் அங்க மளிகை கடை வச்சிருந்தாரு. நானும் அங்க மளிகை கடையில இருந்துட்டு நாங்க ஸ்கூல்ல போயிட்டு படிச்சுட்டு இருந்தேன். அப்ப நடந்த சம்பவம் தான் அதான். அப்ப அந்த ஊர்ல, ஊட்டியில எப்பநாடுன்னு ஒரு ஊரு. அது வந்து இந்த படுகர் சமுதாயம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஊர். மலைவாழ் மக்கள் இருக்காங்கல்ல, படுகு பேசுவாங்க. படுகு பேசுனது எப்படின்னா கன்னடம் கலந்த மாதிரி ஒரு பாஷை அது. அந்த மலைவாழ் மக்கள் வாடுற ஒரு ஊர். அந்த ஊர்ல எங்க மாமா வந்து மளிகை கடை வச்சிருந்தாங்க. அப்போ மளிகை கடை வச்சிருந்தது அந்த ஊர்ல வந்து தண்ணிக்கு எப்பவுமே கொஞ்சம் பிரச்சனை தான். கொஞ்சம் தூரத்துல போய் எடுத்துட்டு வரணும். தண்ணி கிடைக்கும், ஆனா மொண்டு எடுத்துன்னு வரணும். ஆனா நல்லா கரும்பு மாதிரி நல்லா இருக்கும் தண்ணி. ஆனா அந்த தண்ணிக்கு நம்ம ரொம்ப தூரம் கீழ்ப்பக்கமா போகணும், இல்லை மேல் பக்கமா போகணும். சொம்ப தலையில வச்சு போய் எடுத்துட்டு வரணும். அப்போ தண்ணி கஷ்டன்றதுனால அந்த எங்க கடைக்கு முன்னாடி ஒரு அந்த அந்த ஊருக்குன்னு, அந்த எபநாடு ஊருக்குன்னு எங்க கடைக்கு முன்னாடி ஒரு பெரிய தண்ணி டேங்க் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த தண்ணி டேங்கில் ஃபுல்லாக தண்ணி நப்பிட்டு அது காலையில் அந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு லேடிஸுங்களும் ஜென்ஸுங்களும் சண்டை போடுவாங்க. நீயா நானும் முட்டி மோதிட்டு அங்கே சண்டை போடுவாங்க. அந்த அந்த கூட்டத்தில் நம்மளால் போய் தண்ணி பிடிக்க முடியாது. அப்போ எங்கள் மாமா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அதுக்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருக்கான். ஆலன்னு சொல்லி ஒரு இன்சார்ஜ் இருக்கான். ஆலன் தான் அவனை கூப்பிடுவாங்க. அவன் பேர் வேற என்னமோ வரும் அது கூட சேர்ந்த மாதிரி. அந்த ஆளுங்கிட்ட என்ன பண்ணுவான், எங்கள் மாமா அவனுக்கு பீடி, சிகரெட்டு இதெல்லாம் அவனுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு அந்த தண்ணி டேங்கோட சாவி எங்கள் மாமா வாங்கி வச்சிருப்பாரு. சரியான ஃப்ராட். ஆமாம், நான் வேற வழி இல்லை. எங்களுக்கு அந்த நேரத்தில் போய் தண்ணி பிடிக்க முடியாது. நானும் என் சின்ன பையன், அப்போ 7வது என்னமோ படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ சின்ன பையனாலையும் போய் தண்ணி பிடிக்க முடியாது. அப்போ மாமாவும் கடையில் வேலை பார்த்துட்டு தண்ணி பிடிக்க முடியாது. அந்த அப்துல்லாவும் அதே எங்கள் மாதிரி அதே தான். அவனாலையும் போய் அந்த கூட்டத்தில் போயிட்டு தண்ணி பிடிக்க முடியாது. அவ்வளோ சண்டை போடும், அப்படியே தெறிக்க விடும். படத்தில் பார்க்குற காட்சியெல்லாம் இல்லை, அதை விட தரமாக இருக்கும் அங்கே தண்ணி பிடிக்கிற இடத்துல சம்பவம். சென்னையில் குழாய் தாடி சண்டை படுத்திருக்கியா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அங்கே நடக்கும் பாரு சண்டை, அதுதான் சண்டை. பொம்பளைங்க அவங்க லாங்குவேஜில் பேசி திட்டுவாங்க. அந்த லாங்குவேஜெல்லாம் எனக்கு அத்துப்படி, நான் நல்லா பேசுவேன். ஆனால் இப்போல்லாம் டச்சு விட்டு போச்சு. அப்போ அதுக்காக எங்கள் மாமா சாவி வாங்கி வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, நைட்டு ஒரு 9-9:30 கடை சாத்திட்டு சாப்பிட்டு அந்த அப்துல்லா இன்னொரு கடையில் வேலை பார்க்குறான்ல, அந்த அப்துல்லாவும் நானும் எங்கள் மாமாவும் உங்கள் பையனெல்லாம் நான் இப்போ சாப்பிட்டு 2 மணிக்கு அலாரம் வச்சு தூங்குவோம். கிளாக்கில் 2 மணிக்கு அலாரம் வச்சுக்கிட்டா 2 மணிக்கு அலாரம் அடிக்கும்போது நாங்கள் தூங்கினாலும் சரி தூங்கலாலும் சரி எழுந்திரிச்சு அந்த ஆயில் டின்னுன்னு சொன்னேன்ல, ஆயில் டின்னு, இந்த வைதகி காத்திருந்தாலும் விஜயகாந்த் தூக்கிட்டு வருவார் பார்த்தியா முதுகில், அந்த மாதிரி டின்னு எங்கள் கடையில் ஆயில் எல்லாம் காலியான அந்த டின்னை வந்து இந்த தண்ணி பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்போ நாங்கள் 4 பேர் அந்த டேங்குக்கு மேலே ஏறி ஒரு ஆள் டேங்குக்குள்ளே இறங்குவார். உள்ள படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டு உள்ள வழியாக ஒருத்தர் உள்ளே இறங்குவார்.
2 பேர் உள்ளே இறங்குவாங்க, 2 பேர், ஒரு ஆள் டேங்குக்கு மேலே நிற்பாங்க, ஒரு ஆள் டேங்குக்கு கீழே நிற்பாங்க. அவருக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்போ உள்ளே இருந்து அப்படியே தண்ணி உள்ளே இருந்து கீழே தண்ணி கீழே மேலே போகும். வரும், நாங்கள் எங்களுக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஃபுல் பண்ணுவோம். அப்போ ஒரு நாளைக்கு இதே மாதிரி அந்த ஒரு நாளைக்கு எப்போதும் நடக்கிற கதை தான், ஆனால் இந்த சம்பவம் வந்து அந்த அன்னைக்கு நடந்தது. அது என்ன நடந்ததுன்னா, நாங்கள் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது இப்போ அந்த டேங்கிலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடு. சுடுகாட்டில் வந்து எதுவுமே பேய் பிசாசு இருக்காதுன்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சுடுகாட்டிலேருந்து தான் அது வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சுடுகாட்டுக்கு போகிற வழியில் ஒரு மரம் இருக்குது, அரச மரம். ஆமா அதுல பேய்லாம் இருக்கு. அரச மரம் ஒன்று இருக்குது. அரச மரமா என்னன்னு தெரியுது, ஆனால் நான் சின்ன வயசில் எனக்கு அது என்ன மரம்னு இன்னும் கணிக்க முடியல. ஆனால் அது அரச மரம் தான். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு அது அரச மரம் தான். அந்த மரத்தாலேயே எனக்கு இன்னொரு கதை கூட இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த கதையை மட்டும் சொல்கிறேன். அந்த அரச மரம் எதுக்குன்னா, அந்த அரச மரத்தை சுற்றி பெரிய பெரிய கல்லெல்லாம் நட்டு வச்சுப்பாங்க. நம்ம சாமி கல்லெல்லாம் நடுவோம்ல ஊரில், இப்படி இப்படி இருக்கும். சாமி கல்லெல்லாம் நடுவோம்ல, இப்படி கூர்மையாக நடுவோம்ல, அது மாதிரி அந்த மாதிரி அந்த மரத்தை சுற்றி அந்த இப்போ அந்த பாறாங்கல்ல சுற்றி சுற்றி அந்த சாமி மாதிரி வச்சுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் சாமி இல்லைன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஒரு ஒரு பூத நம்பிக்கையில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு பேய் நம்பிக்கையில். அது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சுடுகாட்டுக்கு போகிற வழியில் இந்த அரச மரம் இருக்குது, இந்த அரச மரத்துக்கு சுற்றி இந்த மாதிரி கல் இருக்குது. இங்கே செத்து போகிறாங்க பாரு பாடி, இந்த வில்லேஜில் சாகுறாங்கல்ல, இந்த பாடியை தூக்கிட்டு சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இந்த அரச மரத்தை சுற்றி வலம் வந்து, அது ஒரு வலம் வராங்களோ 3 வலம் வராங்களான்னு தெரியாது, இந்த அரச மரத்தை சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பாடியை வந்து அந்த சுடுகாட்டுக்கு போகுமா. இதை நான் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அந்த ஒரு பணத்தை பின்னாடி நான் போனதில்லை. ஆனால் அந்த மரமும் தெரியும். நான் டெய்லி போயிட்டு வர்ற வழி தான். நான் டெய்லி குளிக்கிறதுக்கு அந்த வழி தான் போவேன், அப்படி தான் வருவேன். கதை தெரியும், பட் வந்து எந்த சாவு பின்னாடியும் நான் போயிட்டு அவங்க மரம் சுற்றுறாங்களான்னு எனக்கு பார்த்ததில்ல. அந்த ஊரில் நமக்கு கிடைக்கிற பொருள் சாமான் வாங்க வருவாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். அந்த மரத்தை சுற்றிட்டு தான் அந்த பணத்தை கொண்டு போயிட்டு அந்த சுடுகாட்டில் எரிப்பாங்களாம். அப்போ நாங்கள் இந்த தண்ணி எடுத்து இந்த 2 மணிக்கு அந்த தண்ணி எடுக்கும்போது அங்கேருந்து ஒரு பொம்பளை லேடிஸு, உருவம் இல்லைப்பா, இது வந்து நாங்கள் கண்ணில் பார்க்கல. 2 மணிக்கு அந்த ஊரை பொறுத்தளவுக்கும் 8 மணிக்கு எல்லாம் தூங்கிடுவாங்க. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் 8 மணிக்குல லாக்டவுன். இல்லை அதுவும் மலைநாடு. 8 மணிக்கே எல்லாம் வந்து சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கதவை சாத்தி தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்க வெடிகாலில் 5 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு அவங்க காட்டில் உருளைக்கிழங்கு, கோசு இதெல்லாம் விளைய வைக்க விவசாயி தான் எல்லாமே. காட்டுக்கு விவசாயம் பண்ண போவாங்க. யாருமே அங்கே வந்து வேலை பார்க்குறவங்களாம் இருக்க மாட்டாங்க. எல்லா அவங்களுக்கும் காடு விவசாயம் எல்லாமே இருக்குது. அதனால 8 மணிக்கே லாக்டவுன் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. 6 மணிக்கு எழுந்துச்சு அவங்க காட்டுக்கு அவங்க காட்டில் அவங்க வேலை பார்க்க போவாங்க. 7-8 மணிக்கு சாப்பிட்டு. ஆனால் அந்த 2 மணிக்கு பயங்கரமான ஒரு சத்தம். ஒரு லேடிஸு எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த லேடிஸ் என்ன சொல்லி கத்துது தெரியுமா? அவ்வை முண்டே அப்படின்றாங்க. என்னடா இது, வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. அவ முண்டைன்னு கத்துனாங்கல்ல, இந்த அவ முண்டைன்னா என்ன அர்த்தம் சொல்லு, நீ சொல்லு. நீ கேள முருகன், நீ கேள. நீ கேள. ஹலோ, நீ சொல்றா. நீ சொல்றா. அவ முண்டைனா அதுதான் இவன் சொல்லலாம் ஒரு அர்த்தம். அவனா அவள முண்டனா அப்படின்னா இல்ல அங்கிள், போனான்னு கத்திக்கிறாங்க. இல்ல ஆக்சுவலி வந்து தமிழ்ல என்ன மீனிங் சொல்லுவாங்கன்னா, முண்டைனா அது முண்டம்னா தலை. இது அவன் முண்டைனா இப்போ வந்து ஐயோ அம்மா நம்ம தமிழ்ல சொல்றோம்ல, ஐயோ அம்மா. இப்போ நம்ம மேல திடீர்னு ஒரு காலில் ஒரு பொருள் விழுந்துச்சுன்னா நம்ம ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, இதுதான் அந்த படுகு லாங்குவேஜில் அவ்வை முண்டை. அப்போ இந்த சத்தம் வந்து அந்த சுடுகாடு இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தியா,
அந்த சைடில் இருந்து டைம் என்ன 2 8 மணிக்கே எல்லாம் லாக் பண்ணி தூங்குற ஊர் அது. அந்த நேரத்தில் அந்த சுடுகாட்டு அந்த பகுதியில் இருந்து அதான் மண்பாதை, அது ஒரு அங்கேருந்து வர மண்பாதை. அந்த மண்பாதை வந்து நம்ம கடை முன்னாடி வழியாக போய் அந்த அது ஒரு அது ரொம்ப தூரம் போகும். இந்த ஊரையும் தாண்டி இன்னொரு இடத்துக்கு போகும். அந்த மண்பாதை வழியாக சுடுகாட்டிலேருந்து வர்ற பாதை அது. இந்த சத்தம் அங்கிருந்து பயங்கரமாக ஒரு அதிர்ச்சியோட ஒலிக்கும்போது இந்த அப்துல்லா கீழே நிற்கிறான் பாரு, அவனுக்கு பயந்துட்டான். இந்த நேரத்தில் எந்த பொம்பளை இப்படி கத்துது அப்படின்னு பயந்துட்டு அண்ணே அண்ணே ஏறி மேலே வாங்கன்னுட்டான். சந்திரனே ஏறி மேலே வாங்கண்ணே அப்படின்னுட்டான். என்னடா அண்ணா நீங்கள் முதல்ல மேலே ஏறி வாங்கண்ணே அப்படின்னுட்டான். ஏறும்போது எங்கள் மாமா மேலே ஏறி வந்து பார்க்கும்போது என்னடா அவர் சத்தம் கேட்குது. அதான் நீங்கள் நிலைமை சரியில்லை, நான் முதல்ல இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னா. ஆனால் அந்த சத்தம் வந்து அவ்வளோ ஸ்பீடு. ஒரு ஒலி ஒரு தடவை அவ்வமுண்டேன்ற ஒரு சத்தம் ஒரு தடவை ஒலிச்சதுன்னா 2வது அவ்வமுண்டை வந்து ஹை ஸ்பீடு கிட்ட அவ்வளோ ஸ்பீடுக்கு வருது. சீக்கிரமா ஓடினாலும் ஒரு காத்துக்கு என்ன ஸ்பீடு இருக்குமோ அந்த அளவுக்கு வேகத்துக்கு அந்த அந்த ஒலி வந்து கிட்ட வருது. ஓடி வந்தால் கூட அந்த அளவுக்கு கிட்ட வர முடியாது. அந்த 2வது சத்தம் அவ்வளோ கிட்ட வருது. அப்போ இது வந்து ஏதோ ஒரு தப்பான அறிகுறின்னு நினச்சிட்டு எங்கள் மாமா கிட்ட சொல்லிட்டாங்க, அண்ணா இங்கே நிற்க வேணாம், நம்ம கடைக்குள்ளே ஓடி போயிடுவோன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு அந்த டின்னு பெட்டி எல்லாம் அங்கே போட்டு நாங்கள் 4 பேரும் எங்கள் கடைக்குள்ளே ஓடி போயிட்டோம். கடைக்குள்ளே ஓடி போயிட்டு தாப்பா சாத்திட்டோம். தாப்பா சாத்தினதும் அந்த ஒலி அப்படி நம்ம கடைக்கு முன்னாடி அப்படியே பாஸ் ஆகுது. அவன் முட்டைன்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ் சத்தம் நம்ம கடைக்கு முன்னாடி அந்த மண்பாதை இருக்குல்ல, அந்த மண்பாதை வழியாக கிராஸ் ஆகி அப்படியே அப்படி போகுது. அப்போ எங்கள் மாமா இல்லை, இப்போ நான் அந்த பேயை பார்த்து ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கதவை திறக்க போறாரு. இந்த அப்துல்லா போய் எங்கள் மாமா முதுகுல பலாரில் அடிக்கிறது. அண்ணன் சும்மா இருக்கணும், என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் இன்னைக்கு பேயை பார்த்தாகணும்னு எங்கள் மாமா பேயை பார்த்தாகணுன்ட்டு அப்படின்னு எங்கள் மாமாவோட திறக்க விடலை. எங்கள் மாமாவும் கதவை திறக்கலை. அவர் மனசுக்குள்ள பயம் இருக்குது. இருந்தாலும் பார்க்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் எனக்கும் ஆசை இருந்துச்சு பேயை பார்க்கணுன்னு. இருந்தாலும் அவன் திறக்க விடலை. அப்போ வந்து அந்த ஒலி வந்து நம்ம கடைக்கு முன்னாடி இருந்தபடி பாஸ் ஆன ஒலி அந்த ஊரோட எண்டு இருக்குது, ஹள்ளி கட்டி என்னமோ சொல்லுவாங்க. அந்த ஊரோட அந்த எண்டுக்கு அந்த ஒரு பேர் இருக்குது, அந்த மேல் பாகத்துக்கு. அந்த பக்கத்துக்கு போயிடுச்சு. அந்த மரம் செகண்ட் அடுத்த ஒலி நம்ம கடைக்கு முன்னாடி ஒலித்த ஒலிக்கு அடுத்த ஒலி வந்து அந்த அவ்வளோ தூரம் போயிடுச்சு. அந்த ஊரோட கடைசி பக்கம் போயிடுச்சு, அங்கே போயிடுச்சு அந்த ஒலி. இந்த 2 மணிக்கே யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் நாங்கள் தண்ணியே எடுக்க போகிறோம். இந்த நேரத்தில் ஒரு லேடிஸு ஓடி வந்தாலும் அந்த ஸ்பீடு வராது. ஒரு பேய்க்கு வந்து உருவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு பேய்க்கு சத்தம் போடக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அது வந்து உண்மை 100%. அது நான் நிறைய கேட்டிருக்கேன். ஆனா நான் இது வரைக்கும் கண்ணால பார்த்தது இல்லை தம்பி. இந்த சம்பவம் நான் இன்னைக்கும் நான் எல்லாவங்ககிட்டையும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டையெல்லாம் சொல்லுவேன், தம்பி உங்களுக்கு வந்து பேயை நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குப்பா. இது ஒரு பொம்பளையால ஒரு 2 மணிக்கா இருந்தாலும் பகல்லையா இருந்தாலும் ஒரு நார்மலான டைம்லயும் எந்த ஒரு பொம்பளையாலையும் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு காத்தடிக்கிற வேகத்தில் ஒரு ஒலியை இவ்வளோ தூரத்தையும் கொண்டு வர முடியாது. 4 ஒலி. 2வது ஒலிக்கு நாங்கள் டின்னு பெட்டியெல்லாம் போட்டுட்டு வந்துட்டோம். மொதல் ஒலி ஒலிச்சதும் அப்துல்லா பயந்துட்டான். 2வது ஒலி ஒலிச்சதும் எங்கள் மாமாவை கூப்பிட்டுட்டு நாங்கள் மேலே வந்துட்டோம். 3வது நாங்கள் கதவை சாத்தும் போது 3வது ஒலி எங்கள் ரோடு பாஸ் ஆயிடுச்சு. சுடுகாடு எங்கே இருக்குது தெரியுமா? அங்கேருந்து வருது அந்த ஒலி. எங்கள் ரோடு கிராஸ் ஆகி போயிடுச்சு. 4வது ஒலி எங்கே ஒலிக்குது? அந்த ஊரோட கடைசி பகுதியில் ஒலிக்குது. அதாவது ஒரு பேய்க்கு உருவம் இல்லைன்றதை நம்ம நம்பலாம், தப்பில்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு பேய்க்கு ஒரு வெளியே சத்தம் போடக்கூடிய ஒரு வாய்ஸ் தன்மை இருக்குது. இதை நான் 100% நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து இந்த சம்பவம் நான் மறக்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம். அதுவும் இல்லாமல் அந்த மரத்தை பற்றி ஒரு இது சொன்னேன்ல,
அந்த மரத்துக்கும் எனக்கும் ஒரு சம்பவம்